இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 46,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா உறுதி. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம். ஹஜ் யாத்திரை கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 46,791 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த மாதம் தினமும் 90,000க்கும் அதிகமானோருக்கு பரவி வந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு தற்போது மெல்ல குறைய தொடங்கியுள்ளது. அதே வேளையில் வைரஸ் பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் நேற்றைய கொரோனா பாதிப்பு விவரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டது. இன்று காலை வெளியிடப்பட்ட தகவலில் கடந்த 24 மணி நேரத்தில் 46,791 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 75,97,064 அதிகரித்துள்ளது. வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களில் 7,48,538 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளையில் கடந்த 24 மணி நேரத்தில் 69,721 பேர் வைரஸ் தொற்றில் இருந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 67,33,329 அதிகரித்துள்ளது. ஆனாலும் வைரஸ் தாக்குதலுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 587 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனா தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1,15,197 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல குறைந்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றினார். அப்போது அவர், கொரோனா பாதிப்பு இன்னும் முழுமையாக நம்மை விட்டு அகலவில்லை. நாடு முழுவதும் கொரோனா பரிசோதனைக்கு 2,000 மையங்களும் சிகிச்சைக்கு பல லட்சம் மையங்களும் உள்ளன. கொரோனா கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் அலட்சியம் காட்டாமல் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். மனிதனை காப்பாற்ற போர் போன்று உலக அளவில் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓய்ந்து விடாது. நோய், நெருப்பு போன்றவற்றை நாம் எப்போதும் எளிதாக கருதக்கூடாது. இந்தியாவில் பெருமளவு கொரோனா பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் மக்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். பல நாடுகளில் கொரோனா முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் மீண்டும் அதிகரித்துவிட்டது. கொரோனாவை வேரோடு வீழ்த்தும் வரையில் இந்தியர்களின் போராட்டம் ஓய்ந்து விடாது. கொரோனா தொற்று இல்லை என்று அஜாக்கிரதையாக இருந்துவிட வேண்டாம் என்று தெரிவித்தார். கொரோனாவால் தாமதமான குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் தலித்துக்கள், கோர்க்காக்கள், ராஜ்பன்சிகள் மற்றும் பிற பழங்குடியினர் உள்ளிட்ட சமூக குழுக்களுடன் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா உரையாடினார். அப்போது அவர் கூறியபோது, கொரோனாவால் தாமதமான குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும். இப்போது விதிகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இது மிக விரைவில் செயல்படுத்தப்படும். அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் நன்மைகளை பெறுவார்கள் என்று பாரதிய ஜனதா உறுதியளித்துள்ளது. மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் இந்துக்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். மம்தா அரசு பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தை அமல்படுத்த மறுப்பதால் 76 லட்சம் விவசாயிகளுக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் வழங்குவோம் என்று அவர் உறுதியளித்தார். எங்கள் மூத்த தலைவர் ஏக்நாத் கட்சே பாரதிய ஜனதாவில் தான் உள்ளார் என்பதை உறுதியாக கூறுகிறேன் என மாநில தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல் கூறியுள்ளார். மராட்டியத்தில் கடந்த பாரதிய ஜனதா ஆட்சியின் போது அமைச்சராக இருந்தவர் ஏக்நாத் கட்சே. மூத்த தலைவரான இவர் ஊழல் புகாரில் சிக்கி அமைச்சர் பதவியை இழந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அவர் பாரதிய ஜனதாவில் இருந்து விலகி தேசியவாத காங்கிரஸில் சேர்ந்து விட்டதாக தகவல் பரவி வருகிறது. இந்த தகவலை பாரதிய ஜனதா மாநில தலைவர்
சந்திரகாந்த் பாட்டீல் கூறும்போது மறுத்துள்ளார். எங்கள் மூத்த தலைவர் ஏக்நாத் கட்சே பாரதிய ஜனதாவில் தான் உள்ளார் என்பதை உறுதியாக கூறுகிறேன். யாராவது கட்சியிலிருந்து விலகினால் மாநில தலைவரான என்னிடம்தான் ராஜினாமா கடிதத்தை கட்சியின் மூத்த தலைவர்கள் கொடுப்பார்கள். இளைய தலைவர்கள் யாரிடம் இருந்தும் இதுவரை எந்த ராஜினாமா கடிதமும் வரவில்லை என்றார். இதேபோல பாரதிய ஜனதாவில் இருந்து விலகியதாக வெளியான தகவலை ஏக்நாத் கட்சேவும் மறுத்து உள்ளார். விவசாயிகளுக்கு கடன் வாங்கி உதவுவது பாவமல்ல. நிச்சயமாக விவசாயிகளுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்று தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புனே, சோலாப்பூர் மாவட்டங்களில் நேற்று சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்தார். அப்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடன் வாங்கி உதவுவதை தவிர வேறு வழியில்லை என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயை சந்திக்க உள்ளேன் என்றும் சரத்பவார் கூறியது தொடர்பாக தேவேந்திர பட்னாவிஸிடம் நிருபர்கள் கேட்டனர். அதற்கு அவர் பதிலளித்து கூறிய போது, விவசாயிகளுக்கு கடன் வாங்கி உதவுவது பாவமல்ல, மேலும் நிச்சயமாக அது போன்று முன்னர் நடைபெறாமலும் இல்லை. விவசாயிகளுக்கு அரசு உதவ முன் வர வேண்டும். மழை வெள்ளத்தால் பல கிராமங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு உள்ளது. அங்கு எந்த அதிகாரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன் வரவில்லை என்று அவர் கூறினார். தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான ஃபருக் அப்துல்லாவிடம் மாநில கிரிக்கெட் அமைப்பின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர். காஷ்மீர் மாநிலத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்துக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நிதியுதவி வழங்கி வந்தது. கடந்த 2005-2006 நிதியாண்டு முதல் 2011-2012 நிதியாண்டு வரை ரூபாய் 94 கோடியை 6 லட்சத்தை கிரிக்கெட் வாரியம் அளித்தது. இந்த பணத்தில் ரூபாய் 43 கோடியை 69 லட்சம் கையாடல் நடந்ததாக ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்க முன்னாள் நிர்வாகிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. பின்னர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா எம்பி உள்பட 6 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. சிபிஐ வழக்கின் அடிப்படையில் இதில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கு தொடர்பாக ஃபருக் அப்துல்லாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர். அவரது வாக்குமூலத்தை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டனர். இதற்கிடையே இந்த விசாரணை பழிவாங்கும் செயல் என்று ஃபருக் அப்துல்லாவின் மகனும் முன்னாள் முதலமைச்சருமான உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டரில், அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சம்மனுக்கு விளக்கம் அளித்துள்ளோம். குப்கார் தீர்மானத்தையொட்டி காஷ்மீர் தொடர்பாக ஆலோசனை நடத்தினோம். அதனால் ஏற்பட்ட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இது. விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டது. எந்தவிதமான ஆய்வுகளும் நடத்தப்படவில்லை என்று பதிவிட்டிருந்தார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் சிறப்பு சட்டப்பேரவை அமர்வின் 2வது நாளான இன்று மத்திய அரசால் அண்மையில் கொண்டுவரப்பட்ட வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் கொண்டு வந்தார். அப்போது மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக புதிதாக 3 மசோதாக்களையும் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் அறிமுகப்படுத்திய 3 மசோதாக்கள் விவசாய உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் வர்த்தக ஊக்குவிப்பு வசதிகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் பஞ்சாப் திருத்த மசோதா 2020, அத்தியாவசிய பொருட்கள் மசோதா 2020, விலை உத்தரவாதம், பண்ணை சேவைகள் தொடர்பான விவசாயிகள் ஒப்பந்த மசோதா 2020. மத்திய அரசு நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலனுக்கு எதிரானவை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலம் ஜம்முயு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய பின்னர் ETV பாரத்துக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தேஜஸ்வி யாதவ், நாங்கள் மக்களின் முழு ஆதரவோடு பீகாரில் ஆட்சியமைக்க போகிறோம் என்றார். லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் குறித்து கேட்டபோது, தேவைப்பட்டால் சிராக் பஸ்வானை தனது அணியில் சேர்த்து கொள்ள தயாராக இருப்பதாக தேஜஸ்வி கூறினார். முன்னதாக பேரணியில் உரையாற்றிய போது, நீங்கள் அனைவரும் பாஜகவின் B அணி குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும்
அவர்கள் வாக்கு பிரிப்பவர்கள் என்றும் மறைமுகமாக லோக் ஜனசக்தி கட்சியை மறைமுகமாக சாடினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 28, நவம்பர் 3, 7 ஆகிய தேதிகளில் முறையே 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் முடிவுகள் அன்றே அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதை இஸ்லாம் மார்க்கத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக முஸ்லிம்கள் கடைபிடித்து வருகின்றனர். இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகருக்கு அவர்கள் சென்று வருவது வழக்கம். இந்தியாவில் இருந்து ஹஜ் புனித பயணத்தை ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு உதவும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தலுக்கு இடையே இந்த புனித யாத்திரையை மேற்கொள்ள செய்வதற்கான திட்டங்களை நாடுகள் வகுத்து வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தலைமையில் ஹஜ் புனித பயண ஆய்வு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியபோது 2021ஆம் ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணம் ஜூன், ஜூலை மாதங்களில் அனுமதிக்கப்பட உள்ளது. சவுதி அரேபிய அரசு இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் இதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான அறிவிப்பை இந்திய ஹஜ் கமிட்டி உள்பட பிற புனித பயண ஏற்பாட்டாளர்கள் வெளியிடுவர். சவுதி அரேபிய அரசு மற்றும் இந்திய சார்பில் தேவையான கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்ட பின்னரே இந்த புனித பயணம் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தங்கும் வசதி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து ஹஜ் நடைமுறைகளிலும் இம்முறை குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்கும். புனித யாத்ரீகர்களின் உடல் நலனுக்கு தான் மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும். எனவே தேவையான முன் ஏற்பாடுகளை இந்திய ஹஜ் கமிட்டி உள்ளிட்ட பிற புனித பயண ஏற்பாட்டாளர்களும் மேற்கொள்ள வேண்டும். கொரோனா பரவல் காரணமாக 2020ஆம் ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணம் ரத்து செய்யப்பட்டதால் அதற்காக பதிவு செய்திருந்த 1.23 லட்சம் பேருக்கு ரூபாய் 2100 கோடி கட்டண தொகை உடனடியாக எந்தவித பிடித்தமும் இன்றி திரும்ப அளிக்கப்பட்டது. ஹஜ் புனித பயண நடைமுறை முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் இந்த கட்டணங்களை அனைத்தும் நேரடியாக பயனாளர்களின் வங்கி கணக்குக்கே திரும்ப அனுப்பப்பட்டது. சவுதி அரேபிய அரசும் போக்குவரத்துக்கான ரூபாய் 100 கோடியை திரும்ப அளித்துவிட்டது என்று அவர் கூறினார். மீரா ரோடு பகுதியில் மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவான கணவன் 1 வருடத்திற்கு பின்னர் கைது. பூனேயில் வழக்கறிஞரை கடத்தி கொலை செய்த நபர்கள் 3 பேர் கைது. துலேயில் கண்டெய்னர் லாரியில் கடத்திச் செல்லப்பட்ட மாடுகள் மீட்பு. காட்கோப்பரிலிருந்து செம்பூர் சென்ற பெஸ்ட் பேருந்து சிக்னல் கம்பத்தில் மோதி விபத்து. மீரா ரோடு பகுதியில் மனைவியை கொலை செய்து புதைத்த கணவனை காவல்துறையினர் 1 வருடத்திற்கு பிறகு கைது செய்துள்ளனர். மீரா ரோடு பகுதியை சேர்ந்த ஆஷிஷ் உகானி என்ற நபர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தனது 2வது மனைவி நிகிதாவை கொலை செய்து சடலத்தை புதைத்துவிட்டு தலைமறைவானார். இந்த நிலையில் இது குறித்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் சடலத்தின் எலும்புகளை மீட்டனர். அதன் பேரில் ஆஷிஷ் 1 வருடத்திற்கு பின்னர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பண பிரச்சனை காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மனைவியை கொலை செய்ததாக தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காஷ்மீரா காவல் நிலைய அதிகாரி ராஜேந்திர சதான்கர் தெரிவித்தார். பைக்குலா பகுதியில் உள்ள தக்ரி சாலில் இந்த வருடம் நவராத்திரி திருவிழா அரசு வழிகாட்டுதல் படி எளிமையாக நடத்தப்பட்டு வருகிறது. பைக்குலா பகுதியில் உள்ள தக்ரி சாலில் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா எளிமையான முறையில் நடைபெற்று வருகிறது. 47வது ஆண்டாக நடைபெற்று வரும் நவராத்திரி திருவிழா அரசின் வழிகாட்டுதல் படி நடத்தப்பட்டு வருகிறது. 3 அடி உயர தேவி சிலை அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. பக்தர்கள் வெப்ப சோதனை கருவி மூலம் சோதிக்கப்பட்டு கிருமி நாசினி பயன்படுத்திய பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் மருத்துவ பரிசோதனை முகாம் மற்றும் இரத்த தான முகாம் ஆகியவற்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர்.
கோரேகாவ் பகுதியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் நவராத்திரியை முன்னிட்டு நோயாளிகள் மருத்துவ பணியாளர்களுடன் கர்பா நடனமாடி மகிழ்ந்தனர். நவராத்திரி திருவிழா கடந்த 17ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. 25ஆம் தேதி வரை நடைபெறும் நவராத்திரி திருவிழா எளிமையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோரேகாவ் பகுதியில் உள்ள நெஸ்கோ கொரோனா சிகிச்சை மையத்தில் நோயாளிகளுடன் சேர்ந்து மருத்துவ பணியாளர்கள் கர்பா நடனம் ஆடினர். இதன் மூலம் நோயாளிகள் மனநிலை மகிழ்ச்சியில் உள்ளதாக தெரிவித்தனர். ஏற்கனவே சில கொரோனா சிகிச்சை மையங்களில் யோகாசனம் செய்து நோயாளிகளை மருத்துவ பணியாளர்கள் உற்சாகப்படுத்திய சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. அமராவதி மாவட்டம் ஷிகல்தாரா சுற்றுலா மையத்தில் கடந்த 4 நாட்களாக மழை மற்றும் பனிமூட்டம் நிலவிய நிலையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அமராவதி மாவட்டம் ஷிகல்தாரா பகுதியில் உள்ள சுற்றுலா மையம் விதர்பா காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் மேகமூட்டம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து உள்ளது. சுற்றுலா பயணிகள் வருகை காரணமாக அப்பகுதியில் உள்ள கடைகளில் விற்பனை அதிகரித்து உள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்து உள்ளனர். பசுமையுடன் கூடிய மலைத்தொடர், அதன் அருகில் அமைந்துள்ள கோவில், நீர்வீழ்ச்சி, குதிரை சவாரி உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்துள்ளது. இது குறித்து சுற்றுலா பயணிகள் கூறிய போது ஷிகல்தாரா ரம்யமாக காட்சியளிப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மும்பை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜக மாநகராட்சி உறுப்பினர்கள் மேயர் ராஜினாமா செய்ய கோரி கோஷமிட்டனர். மும்பை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநகராட்சி உறுப்பினர்கள் மும்பை மேயர் மற்றும் மாநகராட்சி செயலர் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையுடன் கூடிய பதாகைகளை ஏந்திய நிலையில் அவர்கள் மேயருக்கு எதிராக கோஷமிட்டனர். வார்டு எஸ் மற்றும் டி ஆகியவற்றின் கமிட்டி தேர்தலில் பாஜக உறுப்பினர் ஒருவரின் வாக்கு தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து பிரச்சனை எழுந்தது குறிப்பிடத்தக்கது. கல்யாண் பூச்சந்தையில் வாடிக்கையாளர் இல்லாத நிலையில் பூக்கள் விற்பனை செய்யப்படாமல் கொட்டப்பட்ட சம்பவம் வியாபாரிகளை கவலையடைய செய்துள்ளது. கொரோனா தடை உத்தரவை தொடர்ந்து நவராத்திரி திருவிழா அரசு அறிவித்த வழிகாட்டுதல் படி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நவராத்திரி எளிமையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கல்யாண் பகுதியில் உள்ள பூச்சந்தையில் வாடிக்கையாளர் வரத்து குறைந்ததால் பூ வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். பூக்கள் விற்பனை ஆகாத நிலையில் சந்தை பகுதியில் கொட்டப்பட்டு உள்ளது. இதனால் பல பகுதிகளில் பூ குவியல் காணப்பட்டது. மேலும் மாநிலத்தில் பல பகுதியில் பெய்த கனமழை காரணமாகவும் பூக்கள் கடும் சேதமடைந்தது. இதனால் விவசாயிகள் பலரும் பாதிக்கப்பட்டனர். பூனேயில் கடத்தி செல்லப்பட்ட வழக்கறிஞரின் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கைது செய்துள்ளனர். பூனே சிவாஜி நகர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து கடத்தி செல்லப்பட்டு கொலையான வழக்கறிஞர் உமேஷ் மோரே சடலம் அடையாளம் காணப்பட்டது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய கபில் பால்கே, தீபக் வாண்டேகர், ரோஹித் ஷிந்தே ஆகிய 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வழக்கு தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நில பிரச்சினை குறித்த வழக்கு நடைபெற்ற நிலையில் வழக்கறிஞர் உமேஷ் மோரே அதில் ஈடுபட்டு வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். புல்தானாவில் முகக்கவசம் அணியாமல் வரும் நபர்களுக்கு ரோஜா பூ வழங்கி பெண் ஊராட்சி தலைவர் ஒருவர் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். புல்தானா பகுதியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி தாய் கஜானன் ஜாதவ் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முறைப்படி செய்து வருகிறார். எனது குடும்பம் எனது பொறுப்பு என்ற பிரச்சார திட்டத்தின்படி முகக்கவசம் அணியாமல் வரும் நபர்களுக்கு ரோஜா பூ வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கடந்த 6 மாத காலமாக அப்பகுதியில் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அவர் தனது கணவரை யமராஜா வேடம் அணிய செய்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகையை ஏந்தியபடி களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார். அக்கோலாவில் சட்டத்திற்கு புறம்பாக கொரோனா பரிசோதனை நடத்திய ஆய்வகம் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அக்கோலா பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக பரிசோதனை நடத்தியது தொடர்பாக ஆய்வகம் ஒன்றின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அக்கோலாவில் உள்ள மந்திரி ஆய்வகம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட மருத்துவர் சங்கம் மூலம் காவல்துறையினருக்கு கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர்.
இச்சம்பவம் மருத்துவமனை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துலேயில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட மாடுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். துலே மாவட்டம் சாலிஸ்கான் சாலையில் கண்டெய்னர் லாரியை சோதனை செய்த காவல்துறையினர் அதிலிருந்த 65 மாடுகளை மீட்டனர். அதில் 9 மாடுகள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்து இருந்தது. காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதை தொடர்ந்து கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக சோன்கீர் காவல்துறையினர் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மீட்கப்பட்ட மாடுகள் நவ்கார் பகுதியில் உள்ள கோ சாலையில் விடப்பட்டது. காட்கோபர் பகுதியில் இருந்து செம்பூர் நோக்கி சென்ற பெஸ்ட் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சிக்னல் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. காட்கோபரில் இருந்து செம்பூர் பகுதிக்கு சென்ற பெஸ்ட் பேருந்து தடம் எண் 381 ரயில் நிலையம் அருகில் விபத்துக்குள்ளானது. பேருந்து ஓட்டுநர் ஹரிஷ் பாட்டில் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்ட நிலையில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சிக்னல் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் இருந்த 9 பயணிகள் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினர். அதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் காவல்துறை வாகனம் மூலம் ராஜாவாடி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர் சங்கம் சார்பில் நெல்லை பாளையங்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் 9 நாட்கள் நடைபெறும் வகையில் புத்தக திருவிழா தொடங்கியது. 5000 தலைப்புகளில் 5 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் புத்தக திருவிழாவில் இடம்பெற்று உள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மெகா புத்தக திருவிழா தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் தொடங்கப்பட்டு உள்ளது. இன்று முதல் 9 நாட்கள் நடைபெறும் வகையில் இந்த புத்தக திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு உள்ள பிரசித்தி பெற்ற விற்பனை நிலையங்கள் மூலம் 12 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு 5000 தலைப்புகளில் சுமார் 5 லட்சம் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது. இலக்கியம், கவிதை, கட்டுரை, அறிவியல், சமூகம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் வாசகர்களை கவரும் வண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகள், குழந்தைகளுக்கான கலை மற்றும் அறிவியல் புத்தகங்கள், ஜோதிடம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பை கவரும் வகையிலான புத்தகங்களும் இந்த புத்தக திருவிழாவில் இடம்பெற்று உள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவும் காலம் என்பதால் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்து வரும் வாடிக்கையாளர்களை மட்டும் புத்தக திருவிழாவில் அனுமதிக்கும் வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதியதாக நெல்லையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உருவாக்கப்பட இருக்கும் மிதிவண்டி பாதை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் காவல்துறை ஆணையாளர், மாநகராட்சி ஆணையர், சார் ஆட்சியர் ஆகியோர் மிதிவண்டியில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நெல்லை மாநகர் முழுவதும் பல்வேறு புனரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக என்ஜிஓ காலனி பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கவும் பசுமையை பேணி பாதுகாக்கும் வகையில் மிதிவண்டி பாதை என பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி, நெல்லை சைக்கிள் கிளப் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி பேரணி நெல்லை என்ஜிஓ காலனி எஸ்டிசி கல்லூரி முன்பு தொடங்கி 60 அடி சாலை, என்ஜிஓபி காலனி, ஐயப்பன் நகர், ஆர்டிஓ அலுவலகம் வழியாக மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தது. பேரணியை ஸ்மார்ட் சிட்டி திட்ட சிஇஓ நாராயணன் நாயர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் நெல்லை சார் ஆட்சியர் சிவகிருஷ்ணமூர்த்தி, மாநகர காவல் துணை ஆணையாளர் சரவணன், மாநகராட்சி ஆணையர் கண்ணன் உள்ளிட்ட பலர் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன், இதுவரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 8 திட்டங்கள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் 34 பயன்பாட்டிற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மொத்தமாக இதுவரை 70 பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்து கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பூங்காக்களை அப்பகுதி பொதுமக்கள் மூலம் குழு பராமரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
மட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் இன்று ஸ்ரீ சாரத நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு சுவயாம்பர பார்வதி ஹோமம், ஸ்ரீ ஹயாகிரீவ ஹோமம் நடைபெற்றது. மட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் ஸ்ரீ சாரதா நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இன்று 4வது நாளை முன்னிட்டு காலை 11 மணிக்கு சுவயாம்பர பார்வதி ஹோமம் மற்றும் மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ ஹயாகிரீவ ஹோமம் நடைபெற்றது. தடை உத்தரவு வழிகாட்டுதல் படி நவராத்திரி திருவிழா நடைபெற்ற நிலையில் ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் கோவில் உள்பகுதியில் முறைப்படி நடைபெற்றது. நவராத்திரி திருவிழா ஏற்பாட்டை ஸ்ரீ சங்கர மடத்து நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மாட்டுங்கா தென்னிந்திய பஜனை சமாஜத்தில் இன்று ஸ்ரீ சாரதா நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வாரகி ஹோமம் மற்றும் ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி ஹோமம் நடைபெற்றது. மாட்டுங்கா தென்னிந்திய பஜனை சமாஜத்தில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஹோமங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் கோவில் உள்பகுதியில் நடைபெற்று வருகிறது. இன்று நவராத்திரி திருவிழாவின் 4வது தினத்தை முன்னிட்டு காலை ஸ்ரீ வாரகி ஹோமம் மற்றும் மாலை ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி ஹோமம் ஆகியன நடைபெற்றது. தடை உத்தரவு வழிகாட்டுதல் படி திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. நவராத்திரி நிகழ்ச்சிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. நவராத்திரி திருவிழா ஏற்பாட்டினை பஜனை சமாஜ நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தாராவி பகுதியில் உரிய சான்றிதழ் இல்லாமல் கிளினிக் நடத்தி வந்த 2 போலி மருத்துவர்களை தாராவி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகுந்த சான்றிதழ் இல்லாமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர்கள் 2வரை தாராவி காவல்துறையினர் கைது செய்தனர். தாராவி நாயக் நகர் பகுதியில் உள்ள சில மருத்துவர்கள் போலியான சான்றிதழ் மூலமாக தங்களை மருத்துவராக அறிமுகப்படுத்தி கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் விளையாடி வருவதாக தாராவி காவல்துறையினருக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் சமூக ஆர்வலர் ஒருவர் ரகசிய தகவல் கொடுத்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் நகர சுகாதார அலுவலர் டாக்டர் வீரேந்திர மோஹித் உடனடியாக சான்றிதழ்களை ஆய்வு செய்து மருத்துவரிடம் முழுமையான விசாரணை நடத்தினார். இதில் உள்ள உண்மைகளை கண்டறிந்த சுகாதாரத்துறை அதிகாரி போலி மருத்துவர் குறித்து தாராவி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் விரைந்து சென்ற காவல்துறையினர் தாராவி நாயக் நகர் பட்டா கல்லியில் பங்கஜ் கிளினிக் நடத்தி வரும் ராஜாராம் பைராகி ஜேஷ்வார் மற்றும் லைஃப் லைன் கிளினிக் நடத்தி வரும் முஜிபுர் ரெஹ்மான் சார்ஜன் ரெஹ்மான் ஆகிய 2வரிடமும் தீவிர விசாரணை நடத்தினர். பின்னர் 2 போலி மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாதர் மேம்பாலத்தில் முன்னால் சென்ற குப்பை லாரியை முந்த முயன்ற கார் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். தாதர் மேம்பாலத்தில் குப்பை லாரி ஒன்றை முந்தி செல்ல முயன்ற கார் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த கார் ஓட்டுநர் விபுல் நானா, சேத்தன், ராகுல், சஞ்சய் ஆகியோர் சைன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் ஹோண்டா சிட்டி கார் பலத்த சேதமடைந்தது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மாட்டுங்கா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 46,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா உறுதி. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம். ஹஜ் யாத்திரை கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.